Kiara vanakkam and welcome to Big Post Review. இது அக்டோபர் 21ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியின் தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். அதுக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து என்னென்ன நடந்துச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தொடங்குறது யுகேந்திரன் கேமரா பார்த்து சொல்றாரு, வழக்கமா வந்து ஃபேமிலிக்கு குட் மார்னிங் சொல்வாரு. குட் மார்னிங் சொன்ன பிறகு அவர் சொல்றாரு, கேப்டனா நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அது வெளியில எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் நான் பண்ணியிருக்கேன், ஆனா அது நான் சரியா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அது வெளியில எப்படி போயிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. கேப்டன்னா சண்டை போடணும் அப்படின்றது கிடையாது, அமைதியாக இருந்தோம் நம்ம வந்து கேப்டன்சி பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டணும் முயற்சி பண்ணியிருக்கேன்னு. ஆனா இது வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா விசித்ரா வந்து பிரதீப் வந்து கிராக்கு லூஸு இது இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஐ மீன் ஐ லைக் விசித்ரா. அவங்க வந்து ஐ ஃபீல் ஷி இஸ் நைஸ், தேவையான நேரங்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா இந்த மாதிரி பிரதீப் வந்து கிராக்கு லூஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் விடுறது, சமையல் உனக்கு தெரியாதுன்னா அப்புறம் அம்மா உன்னை வந்து புருஷன் விட்டுட்டு தான் போவான்ற மாதிரி பேசுறது, இதெல்லாம் வந்து ஐ தாட் நாட் குட். அதெல்லாம் வந்து விசித்ரா வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். கூல் அண்ட் யுகி வந்து கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்றாங்க. கூல் சொல்வாரு, யாரும் சுத்தம் பண்ண மாட்டாங்க, பரவாயில்ல நான் பண்றேன். யுகேந்திரன் வந்து டேபிள் எல்லாம் தொடச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாரு. கூல் வந்து சொல்றாரு, அந்த குப்பை தொட்டி பக்கம் நிறைய குப்பை இருக்கு, யாருமே பண்ண மாட்டாங்க, நான் பண்றேன்னு சொல்லி தொடப்பம் எடுத்து அவர் வந்து சுத்தம் பண்ணுவாரு. அப்புறம் நிக்சன் வந்து ஐ ஃபீல் வீக் பார்த்த நிக்சனுக்கும் இப்ப பாக்குற நிக்சனுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள். நிக்சன் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்ப வந்து மாயா கிட்ட நிறைய அவர் சேர்றதுனால நீங்க பாத்தீங்கன்னா என்டையர் ஹவுஸ் ஹோல்டே வந்து 2 பெண்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, பூர்ணிமா அண்ட் மாயா. நிறைய நேரம் பூர்ணிமா வந்து மாயா சொல்ற விஷயங்களை வந்து அவங்க தனிச்சு செயல்படுற அப்படின்னு சொன்னாலும் கூட a lot of time she mirrors what Poornima does, I mean what Maya does. ஸோ இந்த 2 பெண்கள் தான் அந்த 16 பேரையும் வந்து ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை, ரைட்? ஸோ இங்க வந்து he wants to get accepted, Nixon wants to get accepted. அந்த மாயா பூர்ணிமா குரூப்ல வந்து ஐஷு இருக்காங்க. நிக்சன் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆசை காட்டுற மாதிரி, அவர் வந்து அந்த பொண்ணு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காரு. அதனாலேயே அங்க போய் சேர்ந்துட்டு அவங்களோட ஸ்டைல் ஆஃப் டாக்கிங் எடுத்தறிஞ்சு பேசுறது அதெல்லாம் வந்து இதைதான் பிரதீப் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரோ யுகேந்திரன் சொல்லுவாரு. ஏன்னா யுகேந்திரன் வந்து நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது பிரதீப் வந்து யுகேந்திரன் சொல்வாரு, இந்த மாதிரி அவனோட ஏன்னா உண்மையான முகம் இது கிடையாது, அதை நான் வெளியே கொண்டு வரதுக்கு தான் நான் இந்த மாதிரி பாக்குறேன், அந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு யுகேந்திரன் சொல்வாரு. இதுதான் அவரோட உண்மையான முகம் கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கான்பிடென்டா பேசுறாரு. அப்புறம் வந்து கேப்டன்சி டாஸ்க் அவர் நிக்கிறாரு, பட் அது கிடைக்கலனால பொங்கி எழுறாரு. யூனோ இட்ஸ் லைக் ஓ மை காட், இப்படி அப்படின்னு கத்தி பேசி பவர் இருக்கணும், கேப்டன்னா இப்படிதான் இருக்கணும். அவர் சொன்ன ரீசன்ஸ்லாம் வந்து ஐ தாட் இட் வாஸ் வெரி சூப்பர்ஃபிஷியல். நான் வந்து பனிஷ் பண்ணுவேன். யூ see when you are actually trying for captaincy or any leadership position, நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லி எத்தனை பேர் ஓட் போடுவாங்க? ஸோ அந்த பையனுக்கு வந்து he doesn't understand the nuances, அதுதான் விஷயம். வாழ்க்கையோட நெழிவு சுழிவுகள் வந்து அவருக்கு இன்னும் தெரியல. பட் ஸோ அதனால அந்த வயசுல வந்து அவர் பேசுறாருன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, அப்புறம் வந்து ரவீனா ஆஸ்க்ஸ் பிரதீப் why he's not standing for captaincy. அவர் சொல்ற, எனக்கு ஆசை தானே, இவங்க நிக்க விட மாட்டாங்கன்னு. அந்த 2 பெண்கள் ஆக்கிரமிப்பு 6 பேர் இருக்காங்க. 2 பெண்களோட ஆக்கிரமிப்பு கீழ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து விஷ்ணு இருக்காரு. ஓகே, ஸோ 3 பேர் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து இங்கேயா அங்கேயான்னு தெரியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. வினிஷா வந்து வேற ஆளுக்கு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 பேர் இருக்காங்க. பிரதீப் அவருக்கே ஓட் போட முடியாது. 5 பேர்ல 3 ஓட்டு வந்து அவருக்கு வராது. அப்ப நான் நிக்கிறது கஷ்டம் தான்ன்றதை வந்து அந்த லாஜிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்புறம் வந்து ஒரு பேச்சு நடக்கும் பிரதீப் சொல்லும் போது, இந்த மாதிரி யுகேந்திரன் வந்து எல்லா வெசல்ஸையும் வந்து அவங்க சாப்பிட்ட தட்டை, அவங்க எல்லாம் வெசல்ஸ் கிடையாது, வெசல்ஸ் வந்து வெசல் வாஷிங் விஷ்ணு பண்றாரு. பட் வந்து அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே கழுவணும்ன்ற ஒரு ரூல் வச்சிருந்திருக்காரு யுகேந்திரன். ஐ ஃபீல் தட் இஸ் a very very good thing. உங்க எச்சி தட்டை ஏன் இன்னொருத்தவங்க கழுவணும்? ஸோ உங்க தட்டை கழுவுங்க. வெசல் வாஷிங் டீம் வெசல்ஸ் வாஷ் பண்ணட்டும். உங்க பிளேட்ஸை நீங்க வாஷ் பண்ணலாமா? ஒரு பிளேட் தானே வாஷ் பண்றீங்க. அதுக்கு வந்து அப்புறம் வந்து அதுக்கு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஜோவிகா கூட எடுத்து சொல்லுவாங்க, என்ன இங்கேயும் வாஷ் பண்ண வச்சாரு, வாஷிங்ல அவங்க பண்ணணும், எங்க தட்டுல இங்கேயும் வாஷ் பண்ண வச்சாங்க. ஐ தாட் நோ, ஐ பேக் டு டிஃபர் பிகாஸ் ஐ திங்க் ஜோவிகா அங்க எடுத்து வச்ச பாயிண்ட் வந்து ஐ டோன்ட் அக்ரி வித் இட். உங்க தட்டை நீங்களே கழுவணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட்டோட நிறுத்திக்க கூடாது, உங்க மக்ஸையும் நீங்க கழுவணும். சமைக்கிற பாத்திரம் அதெல்லாம் அவங்க கழுவலாம், பட் உங்க தட்டை நீங்க கழுவுறது வந்து வெரி குட். அது வந்து விஜய் வந்து வெளியில வந்து கழுவும் போது அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஹலோ சொல்வாரு.
அப்புறம் அதே நேரத்தில் வந்து பிரதீப் சொல்றாரு பூர்ணிமா வந்து அவ தட்டை கழுவ மாட்டா அப்படின்றத. ஸோ நீங்கள் பார்த்தீங்க பூர்ணிமா வந்து எல்லாருக்கும் 2 ஸ்லைஸ் பிரெட்னு சொல்லும்போது அவங்க 6 ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்றாங்க. அவங்க தட்டு அவங்க கழுவ மாட்டாங்க. இப்போ கேப்டன் ஆயிருக்காங்க இந்த வாரம். ஸோ அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க வந்து நிக்சன் அண்ட் ஐ திங்க் ஐ கான்ட் ரிமெம்பர் ஹூஸ் தி அதர் பர்சன், பட் பூர்ணிமா பிகம்ஸ் கேப்டன். அழகாக பேசினாங்க. நான் வந்து ஒரு பெண் வந்து தலைமைத்துவத்துக்கு வரணும், அதுக்கு நான் முன் உதாரணமாக இருப்பேன் அப்படின்லாம். அப்போ உடனே நிக்சன் வந்து அஃப்கோர்ஸ் கிடைக்கலனோ, நீங்கள் வந்து சமத்துவம் வேணும்னா அப்போ எல்லாம் பெண்களும் இங்கே விளையாடுங்களேன், பெண்களுக்காக தான் கேப்டன் வரணும்னா அப்போ எல்லாம் பெண்களும் விளையாடுங்க, ஆண்களும் வெளியே போகிறோம் அப்படி இப்படின்னு போட்டுன்னு தாண்டி குதிச்சாரு. நாட் ஐ தாட் இட் வாஸ் just being saw that he wasn't picked, right? இடையில பாத்தீங்கன்னா கூல் வந்து அழுகுறாரு. இந்த மாதிரி ஒய்ஃபை எதிர்பார்த்து நினைச்சு அழுகுறாரு. அந்த அவங்களுக்கு வந்து எல்லாமே நான் தான் செஞ்சு கொடுப்பேன். ஒரு மார்க்கெட் போறதா இருந்தா, ஒரு பிளம்பர் வேணுமா, எலக்ட்ரிஷியன் வேணுமா, எல்லாருக்குமே தொடர்பு கொண்டு நான் தான் எல்லாம் பண்ணுவேன். அவங்க வந்து தனியா கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு அழுகுறாரு. ஸோ he gets emotional quite easily இல்ல கூல். ஸோ நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ்லாம் அனுப்புறீங்க கூல் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அழுகுறாரு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் இஸ் கிரைங் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான படிப்பினை நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, we all have to be independent. ஸோ we tend to be overly ஒருத்தவங்களை ரொம்ப நம்ம வந்து அவங்கள சார்ந்தே இருக்கணும்னு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில். கணவன் மனைவின்றது 2 மரங்கள் மாதிரின்னு கலீல் கிப்ரான் சொல்றாரு. அதாவது உன்னோட நிழல்ல இன்னொன்று இருந்துச்சுன்னா இதுக்கு முழுமையான வளர்ச்சி கிடைக்காது. ஸோ கொஞ்சம் இடைவெளி விட்டு வாழ்ந்தோன்னா 2மே முழுமையான வளர்ச்சி வரும். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் வேணும். இப்போ யுகேந்திரன் சொல்றாரு அதெல்லாம் சரிங்க. ஆனா எங்க வீட்லயும் என்னோட ஒய்ஃப் தான் இதெல்லாம் இப்ப பாருங்க, நான் இங்க வந்துட்டு அவங்க தான் தனியா பார்க்கணும், இதுக்கு மேல அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல பார்ப்பாங்க. உள்ள காலகட்டத்துல இந்தியாவை தவிர்த்து இந்தியன் டயஸ்போரா கம்யூனிட்டி நீங்க பாத்தீங்கன்னா lot of women are independent, very very independent. இந்தியாவில் வந்து இந்த வீட்டில் வேலை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறவங்க அது சாமானிய விஷயம் கிடையாது. அது இன்னும் 24/7 வேலை. அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சரி இந்த ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், இந்த ஃபைனான்ஷியல் விஷயங்கள், பில்லிங் இதெல்லாமே வந்து ஆண்கள்கிட்ட விட்டுட்டு அது வந்து தெரியாமல் இருக்கிறதும் வீட்டு வேலையிலே கவனம் செலுத்துனீங்கன்னா then it will be a problem. So everybody has to be independent. ஒரு பேங்க்குக்கு போகிறது எப்படி, ஒரு டிபாசிட் பண்ணுறது எப்படி, வித்ட்ரா பண்ணுறது எப்படி, ஒரு அவசரத்துக்கு என்ன செய்யணும், எமர்ஜென்சி கால்ஸ் யாருக்கு பண்ணணும், இது எல்லாமே வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி இதெல்லாம் லைஃப் ஸ்கில்ஸ். அது 2 பேருக்கும் தேவை. அதுவும் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து கணவன்களை சார்ந்தே இல்லாமல் அவங்க வந்து இண்டிபெண்டா இருக்கணும்ன்றது வந்து என்னோட வேண்டுகோள். அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு அதே சாம்பார் வருது. யுகேந்திரன் சொல்வாரு சாப்பாடோட அருமை இப்பதான் தெரியுது அப்படின்னு. அதுதான விஷயம், சாப்பாடோட அருமையை வந்து எடுத்து சொல்லணுன்றது. ஸோ அது வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்றது வந்து அவர் சொல்றாரு. இங்க வந்து இவங்கெல்லாம் வந்து அதே சாம்பார் அண்ட் சாதம், சாம்பார் சாதம் வந்து இங்க 3 வேளை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அது வந்து இவங்க வந்து ரொம்ப சலிப்போடு சாப்பிட்றாங்க. உள்ளுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எது வேணாலும் சாப்பிடலாம்ல. பிரதீப் வந்து பட்டர் மில்க் செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாரு, எல்லாம் ஷேர் பண்ணி குடிப்பாங்க. ஓகே, மாயா அண்ட் பூர்ணிமா வந்து உட்காந்துட்டு இந்த ரவீனா அண்ட் மணியோட அது ஆக்சுவலி அவங்க காசிப் பண்றாங்க. அவங்க 2 பேரையும் பிரிக்கணும், அவங்க 2 பேரையும் வந்து வெளியே அனுப்பணும், அந்த மாதிரி விஷயங்கள். பட் வந்து வெளியில் உள்ள ஆடியன்ஸ் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. ஸோ அது அந்த காசிப்ன்றது அந்த இடத்துல வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ். இவங்க 2 பேரும் எப்போதும் ஒன்னா இருக்கிறது வந்து நமக்கே கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குதுல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜோவிகா வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசுறா, ரொம்ப ஷவுட் பண்றா அப்படின்னு பூர்ணிமா சொல்றாங்க. ஆனா பூர்ணிமா ரொம்ப சத்தமா பேசுறாங்கன்னு விஷ்ணு அடிக்கடி அவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு நடக்கும்போது நம்ம வந்து அது நமக்கு வந்து நம்ம பூத கண்ணாடி வச்சு பாக்குறோம். அதை நம்ம செய்யும் போது we just brush it off, right? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், let he who has not sinned cast the first stone. ஸோ ஒருத்தங்களுக்கு நீங்க சொல்லும் போது முதல்ல நீங்க அது பண்ணிருக்கீங்களா அப்படின்றது ஒரு நிமிஷம் யோசிக்கணும், which Poornima doesn't do, right? Maya calls Kool a sore loser and Poornima says Kool gets angry, he cries for sympathy. இதெல்லாம் வந்து அவங்க பேசுறாங்க. பட் அவர் மனசார்த்த அழுகுறாரு. He's an emotional person. Kool is an emotional person. அப்படிதான் எனக்கு தோணுது. And now let's get on to the actual 1-hour episode. கமல்ஹாசன் வராரு. ஆக்சுவலி அவர் வந்து அவரோட அவுட்ஃபிட் வாஸ் ஹிஸ் ஆல்வேஸ் வித் திஸ் ஒன் ஸ்டைலிஷ். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஸ்டைலிஷ் மாத்தின ஒரு டிசைனர் மாத்தினாதான் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இன்னமும் நிறைய நேரங்களில் நம்ம நாட் யூசிங் இட் இன் அ டெரோகட்டரி வே. இந்த ஹோம்லெஸ் பீப்புள்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்களே, அவங்க சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேட்சா துணி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணி வந்தாரு. காலர்ல வந்து ஒரு வெட்டு போட்டு அது உள்ளுக்கு வந்து என்ன டாயை உள்ள இன்சர்ட் பண்ணி அந்த டாய் வெளியில வர மாதிரிலாம் என்னென்னமோ. the designer has got to really rethink what is design, right? I don't know, I think if it's the same person,
I don't know, I think it's the same person, I'm not too sure. Okay, அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போதே he sets the scene. ஆடியன்ஸ்க்கு he sets the scene, this is how it is going to go அப்படின்றது வந்து உள்ள வழக்கமாக உள்ள வந்துட்டு சொல்லிட்டு அகம் டிவி வழி அகத்திற்குள் அப்படின்னு சொல்லி போவார். பட் வந்தோன்னு வந்து ஆடியன்ஸ் வந்து ப்ரெப் பண்ணிடுறாரு. இங்கே பாருங்க, ஸ்மால் ஹவுஸில் உள்ளவங்க தான் சரியா விளையாடினாங்க. அவங்க வந்து 6 பேர் இருந்துட்டு வெளியிலேருந்து அவங்க 6 பேர் தான், ஆனால் உள்ள இருந்து 6 பேர் நாமினேட் பண்ணாங்க. 10 பேர் இருக்கிறவங்க வந்து இங்கேருந்து 5 பேர் மட்டும்தான் நாமினேட் பண்ணாங்க. இவங்க இன்னும் திறமையா விளையாடுறாங்க, இவங்க இன்னும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு எல்லாமே he sets the scene. இதுதான் நடக்க போகுது, இதைத்தான் நான் சொல்ல போறேன், இதுதான் நான் உள்ளுக்க சொல்ல போறேன், நீங்க வந்து ரெடி ஆகிக்குங்க and you must support மாதிரி. ஆடியன்ஸ் are paid audience if I'm not wrong. ஸோ அவங்க வந்து கொண்டு வர ஆடியன்ஸ் முன்னாடி ப்ரீஃப் பண்ணிடுவாங்க, என்னென்ன செய்யணும், எப்படி உட்காரணும், எப்போ கை தட்டணும் அப்படின்றதுலாம் ப்ரீஃப் ஆயிடும்ல. ஸோ ஐ திங்க் a lot of people அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் வராங்க. அப்புறம் ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, உங்கள் ஷோ எல்லாம் வந்து கமல்ஹாசன் பார்க்குறாருங்க, அதனால நீங்கள் வந்து அவரை வந்து இந்த மாதிரி இது தப்பு அது தப்பு நீங்கள் எடுத்து சொல்கிறது வந்து குறைச்சிக்கோங்க, இல்லாட்டினா வந்து வேணும்னே வந்து யுகேந்திரனை வெளியாக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா he sets the scene. இதுதான் விஷயம். இவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க, அவ்வளோ சவால்கள் இருந்து அவங்க அந்த சின்ன வீட்டில் அவங்க என்ன சவால், இட்ஸ் நோ சவால், you know. So but yeah, anyway, so அவர் வந்து basically he's supporting Maya and team, right? நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் மாயா வந்து எப்போதுமே குறை சொல்ல மாட்டாரு. ஸோ மாயாவை தட்டி கொடுத்து இன்னும் அராஜகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா he sets the scene, he goes in, எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ நிறைய பேரோட எப்படி இருக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறது, அப்படி ஸ்மால் பாஸ் வீட்ல எப்படி இருக்கு, ஸ்மால் பாஸ் வீட்ல உள்ளவங்களாம் ஒன்னா இருங்க கை தட்டுங்க, சின்ன பிக் பாஸ்ல உள்ளவங்களாம் கை தட்டுங்க, what are you even trying to do there? யூனோ, வெளியில உள்ளவங்க வந்து வெளியில உள்ளவங்க வந்து நீங்க சொல்லிட்டீங்க இப்படி நடக்க போகுது அப்படின்னு கை தட்டுற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க, அண்ட் அவங்களும் உங்களுக்கு கை தட்டு கொடுக்குறாங்க, பாராட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி he kind of portray the small house, he condoned their behavior basically. இதுதான் சரி அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரா வீட்டில் இருக்கிறது எப்படின்னு. ஆனால் பொதுவாகவே இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பொதுவாகவே சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, இன்க்ளூடிங் ஜோவிகா, யுகேந்திரன் அண்ட் விசித்ரா and all of them என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இந்த ஸ்மால் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்தவங்க ரவீனா இன்க்ளூடட் சொல்றாங்க, அந்த ஸ்மால் ஹவுஸ்ல இருக்கு, ஜோவிகா வாஸ் நாட் இன் தி ஸ்மால் ஹவுஸ், பட் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டில் வேலை இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல, ஆனால் அந்த வீட்டில் வந்து வேலை இருக்கிறனால உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது, ஒருத்தர் கான்வர்ஸ் பண்றதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ தோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கிரியேட்டட் இன் தட் ஹவுஸ், ரைட்? அந்த சின்ன வீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்னா சமைக்கணும், நீ இது பண்ணு நான் அது பண்றேன், நீ இது பண்ணு, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம், லஞ்ச் பண்ணுவோம், டின்னர் பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் பண்ணுவோம், அப்படியே வேலை போயிட்டே இருக்கு, ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸ் வீட்டில் அப்படி கிடையாது. இவங்க வந்து அந்த லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், மார்னிங் டீ, ஆஃப்டர்நூன் டீக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஒன்னா கான்கிரிகேட் பண்றாங்க. அது கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரிஞ்சு உட்காந்து தான் வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க, இது சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட இன்டராக்ஷன் வந்து அந்த ஒற்றுமை இங்கே கிடையாது. இங்கே கன்ஃபைன் ஸ்பேஸ், நாங்கள் பேசித்தான் ஆகணும், ஒருத்தர் பார்த்து தான் ஆகணுன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் எஸ் தே ஹேவ் டிஃபரன்சஸ் ஆல் தட், பட் டாஸ்க்கை வந்து நாங்கள் வந்து நம்ம டீம், ஸோ இந்த குரூப்பிசம் அதை வந்து ஆஃபிஷியல் ஆக்கியிருக்காங்க. ஸோ வாட் யூ கால் இட், ஸ்ட்ரக்சரல் குரூப்பிசம். இது அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே குரூப்பிசமும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்மால் ஹவுஸ் வர்சஸ் பிக் ஹவுஸ்ன்றது வந்து தி ஸ்ட்ரக்சர் இன். முன்னெல்லாம் வந்து தனித்தனி அந்த மாதிரி குரூப்பிசம் பண்ணி அராஜகம் பண்ணாங்கன்னா அது ஒரு குரூப்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் பிகம் அ ஸ்ட்ரக்சர்ட் குரூப்பிசம். அந்த ப்ரோக்ராமோட ஃபார்மேட்லேயே திஸ் குரூப் வர்சஸ் தட் குரூப்னு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து தனிமையாக இருந்துச்சு, போர் அடிக்குது, என்ன செய்யுது. ஸோ என்ன சொல்லுவாங்க, த ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் பிளே கிரவுண்ட். ஸோ வென் யூ ஹேவ் நத்திங் டு டூ, என்னென்ன பண்ணலாம், என்னென்னமோ யோசனைகள்லாம் வரும். அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எவ்ரிபடி ஹேஸ் காட் தியர் ஐடியாஸ், ரைட், அப்போ வாட் அ கேப்டன் ஷுட் பி. அதில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த வீட்லேயே இருக்கிறது மிக கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி. வெரி வெரி டிஃபிகல்ட். ரெண்டு பக்கமும் அடி வாங்கணுங்க. நீங்க ஏதாவது இந்த சைடுக்கு செஞ்சீங்கன்னா அந்த சைடு அடிப்பாங்க, அந்த சைடுக்கு செஞ்சீங்கன்னா இந்த சைடு அடிப்பாங்க. இட்ஸ் அ வெரி டஃப் திங். அதனால தான் நான் வந்து விக்ரம் அவ்வளோ புகழ்ந்தேன். இட்ஸ் நாட் ஈஸி டு மேனேஜ் ஆல் ஆஃப் தம் அண்ட் ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ். சண்டை பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. ஸோ விக்ரம் போட்டு நிறைய பேர் குறை சொன்னாங்க, பட் ஐ தாட் விக்ரம் ஹஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் அண்ட் ஐ திங்க் யுகேந்திரன் டிட் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் இன் மேக்கிங் ஷுர் தட் சண்டைலாம் வராமல் இருக்கிறது. அவர் வந்து எங்கே வந்து விட்டு அவரோட கேப்டன்சி டாஸ்க் வந்து அடிபட்டு போனதுன்னா, அந்த டாஸ்க்ல கேப்டன்ஸ் இருந்துட்டு அந்த டாஸ்க்ல அது வேணும்னே வந்து அந்த பிக் பாஸ் டீம் வந்து நீங்க விளையாடணும், நீங்க எந்த டீம் வேணா சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த நீங்க பாயஸ்ன்னு ஒரு வார்த்தையை நீங்க உண்டு பண்றதுக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்தாங்க. அது
ஸோ நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு சைட் பண்ணீங்கன்னா ஸ்மால் பாஸ் வில் see your bias. ஸ்மால் பாஸ்க்காக நீங்கள் விளையாடுனீங்கன்னா பிக் பாஸ் பீப்புள் வில் see bias. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த biasன்ற பேர் வரும் அப்படின்றது வந்து இட்ஸ் a fool proof அப்படின்னு சொல்லலாம். fool proof மாதிரி he will be named bias. ஸோ அதை வந்து பேசுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நான் ஏற்கனவே சொன்னது போல கேப்டன்சி டாஸ்க்னா வச்சு செய்வாங்க. எல்லாரும் வந்து சொன்னாங்க யுகேந்திரன் வந்து he wants to have அவர் அந்த மைக்ல பேசும்போது கேமரால பேசும்போது சொன்னாரு யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கணும். சம்டைம்ஸ் யூ கான்ட் டூ தட். யூ கான்ட் பி a people pleaser, right? எல்லாருக்கும் வந்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வேணும், எல்லாரும் வந்து சமரசமா பாத்துக்கணும்னா முடியாது. சில நேரங்களில் நம்ம முடிவுகள் வந்து நம்ம வந்து ஒரு சைடு எடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா he wanted to avoid conflict. ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வரக்கூடாதுன்றதுனால முதல்ல அங்க போய் விளையாடுறேன், பிக் பாஸ்க்காக விளையாடுறேன்னு சொல்லி விஷ்ணுவை தூக்குறேன்ட்டு உள்ள போனாரு. அப்படி சொல்லிட்டு விளையாடி இருந்தாருன்னா அது அதோட முடிஞ்சிருக்கும். பட் அவர் அங்க போயிட்டு என்ன செய்யறாரு, மாயாலாம் வந்து பேசி நீங்க பாயஸ் அப்படி இப்படின்னு சொன்னா சரி இவங்களுக்காக நம்ம விளையாடுவோம்னு அக்ஷயா தூக்கிட்டு உள்ள போய் விளையாடுற. முதல்ல அவர் போகும்போது சொல்றாரு நான் வந்து விஷ்ணுவை தூக்கிட்டு நமக்காக விளையாடுறேன்னு போறாரு. அங்க போனா மைண்ட மாதிரி ஸ்மால் ஹவுஸ்க்காக தான் விளையாடுறாரு. வெற்றியும் பெறாங்க. அந்த கிளாஸ் உடையும் போது நீங்க பாத்தீங்கன்னா they have more. ரீஸ்டார்ட் பண்ணும்போது he listens to all of them. சரி இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களை விட்டு கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்றாங்களே, நான் இவங்களுக்காகவே விளையாடுறேன்னு சொல்லிட்டு he comes back to play for the big house. But he doesn't என்ன செய்யறாருன்னா he says நான் உங்களுக்கு பாட்டில் கொடுக்குறேன்னு நேருக்கு நேர் சொல்லாம நான் உங்களுக்கு பாட்டில் கொடுக்குறேன், அவங்களோட போய் விளையாடுறேன், பட் அண்டர் ஹேண்ட் யூனோ. ஸோ தட்ஸ் வே இட் வென்ட் ராங். அதுதான் வந்து தப்பா போச்சு. he's like yeah basically வந்து and also I think he wants avoid conflict, right? அங்க போய் வந்து இவங்களுக்காக நான் அவர் விளையாடி இருக்காரு, பட் நிக்சன் throws him under the bus, right? நீங்க வந்து அவங்களுக்காக விளையாடல, இது ஸ்ட்ராட்டஜி வேற அப்படின்னு காட்டி கொடுக்குறாருல கெட்டப்பட. ஸோ எப்படியும் அடி வாங்கித்தான் ஆகணும். அப்ப இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணேன், ஆனா அங்க போய் அவங்களுக்காக தான் விளையாடுறேன், அப்ப இது ஃபெயில் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து இவர் வார்த்தை எடுத்து கொடுக்க. நீங்க ஒத்துக்கோங்க. இசி என்னத்தை ஒத்துக்க சொல்றாங்கன்னா எனக்கு வந்து அவர் தப்பு பண்ணி நான் நினைக்கிறேன் நான் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்றது ஒரு விஷயம். இல்ல நீ தப்பு பண்ணிட்ட, நீ வந்து இது வந்து முதுகுல குத்தின விஷயம்ன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவர் இது வரைக்கும் இருவருக்குமே சரிசமமா பண்ணியிருக்காரு. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் யூனோ அந்த ஸ்மால் ஹவுஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் உள்ள போய் வெசல் வாஷிங்ல இருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. இது எல்லாமே சொல்றாங்க. But I think in this game he did make a mistake in the sense that he did make a mistake, miscalculation. So அவர் வந்து இல்ல நீங்க சொல்லிக்கிட்டே நான் ஒத்து போயிட்டேன்னா சரி நான் failed strategy அப்படின்னு சொல்றாரு, right? But I think the intention was not that. Intention was not to hurt anybody. அவர் கேமரால சொன்னது மாதிரி காலையில கமல்ஹாசன் வரதுக்கு முன்னாடி கேமரால சொன்னது தான் நான் யாரையும் ஹர்ட் பண்ணாம விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு. அது வெளியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு. ஸோ வெளியில நமக்கு பார்த்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா he made a mistake there. அது வந்து தெளிவா தெரியுது. பட் இஸ் நாட் விஷியஸ், இஸ் நாட் malicious, right? I want to just say that. But he did make a mistake. அதை பண்ணியிருக்க கூடாது. நான் விஷ்ணுக்கு நேரா போட்டி போடுறேன், விஷ்ணு வெளியாக்குன்னு சொல்லி முகத்துக்கு நேரா அவர் போட்டி போட்டிருந்தாருன்னா it would have been a better game நான் ஃபீல் பண்றேன், ரைட்? இல்லைன்னா நான் உங்களுக்காக விளையாட போறேன், சாரி பிக் பாஸ் டீம், I want to be. But you see, he was not a captain at that point. He was made to be a contestant. So it's a difficult thing. Pradeep வந்து வின் பண்றாரு. Pradeep gets saved. கைத்தட்டல் அப்படி வருது. என்னோட அபிப்பிராயப்படி Pradeep is going to win. He's definitely going to win unless he does something really bizarre in the show. There's no way anyone else is going to win, right? So Pradeep is going to win. கைத்தட்டணும் நீங்க பார்க்கணும். பூர்ணிமா முகம், மாயா முகம், விசித்ரா முகம். I don't understand why these three ladies are against him. I don't understand it, right? Maybe நேர்மையா விளையாடுறதுனாலயோ என்னமோ, so அங்க அது நடக்குது. அவருக்கு நிறைய கிளாப்ஸ் வருது. And what is, I think it's very magnanimous of Pradeep. எதுவா இருந்தாலும் அந்த அடிப்பட்டது கூட இல்ல அவன் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அவர் வந்து சொல்வாரு நான் வந்து கவினை வந்து உள்ள வந்து அரைஞ்சதுக்கு காரணம் அவன் வந்து தப்பான ரூட்ல போயிட்டு இருந்தான், நான் அரைஞ்சோன்னு இப்ப அட்டென்ஷன்லாம் எனக்கு வந்திருக்கும், கவின் கிட்ட எனக்கு போற அந்த கெட்ட பேர் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. he thinks out of the box. he is not always in works, but அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா விளையாடுறாரு. சம்டைம்ஸ் வார்த்தைக்கு நிறைய விடுறாரு, தப்பா விடுறாரு. பட் nobody is perfect இல்ல. everybody நீங்க பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். so if you go to sit down and write your pros and cons, you will know that look, I am both and there's some in betweens as well. நம்ம சில விஷயங்கள் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம், நான் இதனால இது பண்ணேன் அதனால இது பண்ணேன், பட்
everybody's perspective is different, right? So இவர் வந்து வார்த்தைகள் விடுறாரு, societal norms படி அவர் வந்து வார்த்தைகள் விடுறாரு, அது தவறுதான், அதை அவர் கம்மி பண்ணிக்கணும். பட் மனதார வந்து அவர் நல்லவர். He's not malicious. And that's what I think is a hit with the audience, right? மனசார ஒன்றும் யாருக்கும் வந்து கெட்டது பண்ணோன்னு கிடையாது. ஸோ விஜய் வந்து அவர் தூக்கி அடிச்சது கூட வந்து அவர் வந்து ஸ்மூகமாக பேசிடுவார். இல்லை இட்ஸ் ஆல் ஸ்பே இன் லவ் அண்ட் வோ அப்படின்ற மாதிரி சொல்வார். அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லுவார். பட் நிறைய கஷ்டப்பட்டார். ஐஸ் பேக், வார்ம் வாட்டர் வைக்கிறது, ஹாட் பேக் வைக்கிறது, வலியில் துடிக்கிறது, நிறைய கஷ்டப்பட்டார். பட் ஆனால் சொல்வார், நான் உங்ககிட்ட பேசினதே உங்க ஃபேமிலிக்கு ஹர்ட் ஆகும்னா நீ என்ன இப்படி தூக்கி அடிச்சது வந்து எனக்கு வந்து என்னோட ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும் நீ யோசிக்கலையே. வெரி வேலிட் பாயிண்ட். ஓ மை காட், I so like Pradeep. I hope Yugendran makes friends with him before he comes back, because I want to be friends with Pradeep, right? Pradeep வெளில வந்தோடனே நான் முதல் வேலையை சொல்ல போறேன், நான் டிக்கெட் போடுறேன், வாங்க நியூசிலாண்டில் வந்து ஒரு 2 வாரம் இருந்துட்டு போங்கன்னு. ஸோ இல்லைங்க வந்து பின்னாடி இருந்து சொல்கிறாங்க, இப்போ அவன் ஆட்டம் போடுவான் பாரு, ஸ்கூல் சொல்வார், ஏற்கனவே ஆடுவான், இப்போ வந்து காலைல சலங்கையை வேற கட்டி விட்டுட்டீங்களான்னு. தி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் நோ. அவரை வந்து பிரதீப்பை புரிஞ்சுக்கிட்டது வந்து சோஃபா ஐ திங்க் யுகேந்திரனுக்கு அப்புறம் வேற யார் பிரதீப் புரிஞ்சிருக்கா? இப்போ வந்து மாயா வந்து இவருக்கு கிடைக்கிற கைத்தட்டெல்லாம் பார்த்து ஷீஸ் ட்ரைங் டு கெட் க்ளோஸ் டு ஹிம். பாடியே கழுத்து இருக்கிறான், பாடியே தொல்லை பண்ணுறான், ஹை பிச்சில் பாடிட்டு இருக்கான் அப்படிலாம் சொன்னவங்க வந்து நேத்தோட நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஷீல் ஆஸ்க் ஹிம் டு சிங். ஸோ ஷீஸ் ட்ரைங் டு ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நுவான்சஸ். இப்போ வந்து கைத்தட்டலை பார்த்து அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோட கண் பார்வைக்கு. பிகாஸ் இப்படியும் பேசிக்கிறாங்க, அப்படியும் பேசிக்கிறாங்க, வந்து பிரதீப் வந்து வெளியே போகணுன்றதையும் பேசிக்கிறாங்க. ஸோ அவங்களோட the attachment she has for Pradeep I think is very superficial. ஸோ எனக்கு தெரிஞ்சு யுகேந்திரன் சப்போர்ட் பண்ணுறாரு. வேற யார் சப்போர்ட் பண்ணுறா? கூல் கிடையாது, விஜய் கிடையாது, விஷ்ணு கிடையாது, மாயா பூர்ணிமா கிடையாது, ஜோவிகா கிடையாது. ஜோவிகா ஓகேன்னு நினைக்கிறேன், இன்னும் தெரியல. ரவீனா சப்போர்ட் பண்ணுவாங்க. மணி நிக்சன் ஆல் நோ. ஸோ ரவீனா அண்ட் யுகேந்திரன் தான் இப்போ பிரதீப் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. ஓகே, பிரதீப் அப்புறம் நிக்சன் சேஃப் ஆகுறாரு. ஓகே, அப்போ சேஃப் ஆன பிறகு பிரேக் போகும்போது விசித்ரா வந்து யுகேந்திரன் கேட்பாங்க, நீங்க என்ன எதுவுமே பேச மாட்டீங்க. பட் இதுதான் யுகேந்திரனோட இயல்பு. ஹி டசன்ட் டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப். எந்த இடத்துக்கு போனாலும் அவர் வந்து எதுவுமே வந்து தனக்குன்னு கூட கேட்டுக்க மாட்டாருங்க. அதை நான் வந்து ஏற்கனவே சொன்னது போல சினிமா இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போய் எனக்கு சான்ஸ் கொடு, நீ ஏன் எனக்கு சான்ஸ் கொடுக்கல, நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் என்னை இந்த ப்ராஜெக்டில் சேர்த்துக்கல, அப்படிலாம் ஒன்றுமே கேட்க மாட்டாருங்க. ஸோ அவர் வந்து கமல்ஹாசன் கேட்டது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீஃபான ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. ஸோ விசித்ரா சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் பேசியிருக்கலான்னு. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து அவரோட தொடையை தட்டி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார், டோன்ட் வரின்ற மாதிரி. ஓகே, அண்ட் பூர்ணிமா வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்கள் எங்களுக்காக விளையாடி இருக்கணும் அப்படின்னு. பட் விசிபிளி ஐ திங்க் யுகேந்திரன் இஸ் ரியலி அப்செட். பிகாஸ் அவரோட எண்ணம் கெட்ட எண்ணம் கிடையாது. அவர் பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டாரு அந்த டாஸ்க் விளையாடி. அது வந்து அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே மறைஞ்சு போச்சுங்க. we tend to amplify the negative இல்லை. ஸோ when we amplify the negative அது மட்டும் தான் கண்ணுக்கு நிற்கிது. அவர் அவ்வளோ கிச்சனில் வேலை செஞ்சது, மற்ற டாஸ்க்லாம் வின் பண்ணி கொடுத்தது எல்லாமே அப்படியே மறைஞ்சிருச்சு. பட் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி விளையாடினாரா என்னன்னு ஐ டோன்ட் நோ. when he comes out we have to ask him as well. would like to have an interview with him. But of course நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தாங்கன்னா விஜய் டிவியில் உள்ளவங்க வந்து அந்த பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளில வரவங்க வந்து எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்க முடியாது. அவங்க சொல்கிற சேனலுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ கொடுக்கணும். ஸோ கல் ஆக்டிவிட்டி, அந்த தடைக்கல் வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாம் கேட்டிங்கன்னா நிறைய பேர் மாயாவுக்கு கொடுக்குறாங்க. ரசிகர்களுக்கும் அது தாங்க, மாயா வெளியாகினா நல்லா இருக்கும், ஆனால் மாயா வெளியாக்க மாட்டாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்புறம் மாயா வந்து பிரதீப் அண்ட் நிக்சனுக்கு அப்புறம் மாயாவை சேவ் பண்ணது oh my god, that was a disappointment for me. I was like, oh my god, how எப்படிங்க ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா we don't like her behavior in the show இல்லை. எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, கத்துறது, சத்தம் போடுறது, and then you provoke people. யாராவது ஏதாவது பேசினாங்க விசில் அடிக்கிறது, மூஞ்சுக்கு நேராக போய் கை தட்டுறது. we all feel that Maya should come out but they won't bring her out. அதையும் நான் பேசினேன். ஸோ பூர்ணிமா கேப்டன் ஆக்கிட்டாங்க, மாயா தேர்டா சேவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு காதோறும் வந்த தகவலின் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் இஸ் evicted from the house. ஸோ மற்றவங்கள தொடர்ந்து விளையாடுவாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பூர்ணிமா வந்து கேப்டன் ஆயிருக்காங்க, யாரை சின்ன வீட்டுக்கு அனுப்ப போறாங்கன்னு பார்ப்போம். I want to see Pradeep in the Big Boss house. I really hope they take him out of that house. So பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.